விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5 முதல் சில வசனங்கள். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவரிடம் சொன்னபோது, அவர் தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கதறுகின்றார். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு, ஆண்டவர், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த தேசத்தில் பலவிதமான காரியங்கள், யுத்தங்கள், சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள், துப்பாக்கிச் சூடுகள், பலவிதமான கொள்ளை நோய்களால் வருகிற மரணங்கள், பலவிதமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். பிரியமானவர்களே,
எசேக்கியா அதிபதியினுடைய ஜபத்தை, விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து கர்த்தர் அந்த நகரத்திற்கு அவர் நிமித்தமும் அவருடைய தாசனாகிய தாவீது நிமித்தமும் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அனைவரும் இணைந்து தேசத்திற்காக, தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக யுத்தங்களை நிறுத்தும்படியாய், வியாதியின் கூறுகளை நிறுத்தும்படியாய், சண்டைகள், மூர்க்கங்கள், வெறிகள், கொள்ளை நோய்கள், பலவிதமான இயற்கையின் சீற்றத்தினால் வருகிற அழிவுகள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தும்படியாய் நாம் அனைவரும் இணைந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்தோம் என்று சொன்னால், தேசத்தில் நடக்கிற சகல அருவருப்புகளையும் கர்த்தர் மாற்றி, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றி, தேசத்தில் நடக்கிற சகல யுத்தங்களையும் கர்த்தர் நிறுத்தி, எந்த கொள்ளை நோய்களும் வராதபடிக்கு, எந்த ஒரு பஞ்சங்களும் கண்ணீர்களும் துக்கங்களும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.